கடந்து வாரானே வல்லரக்கே எங்கே எங்கே வாரானா நாடு விட்டான் நகர விட்டான் அங்கே 4 பனை சுனைகளி அரக்கேன் குண்டு விட்டான் குமுளோ விட்டான் 8வது வனமாலே மேகிரி பர்வதத்தில் இப்பேற்பட்ட வனமதில இருந்து தவம் செய்தோமானா பகவந்தான வருவாரே வர நமக்கு தருவார் என்று நாடு விட்டான் நகரம் விட்டான் 4 பனை சுனை கழித்து 8வது வனமதிலே இமயகிரி பர்வதத்தில் குண்டு விட்டான் குமுழு விட்டான். அதாவது அசுரனாகப்பட்ட வல்லரக்கே இப்பேற்பட்ட வனமதிலே இருந்து தவம் செய்தேமையானா ஆண்டவன் வருவார் வர நமக்கு தருவார் அல்லவா என்று குளித்து சாணபானம் முடித்து ஈரத்துயல் களையாமல் எடுத்த முந்தி புளியாமல் அவன் ஆண்டவனை நினைத்து தவம் இருக்கணும்னா தவச்சாலே அலங்காரம் செய்யணும் என்று மனமதில் எண்ணிக்கொண்டு அவன் எப்படி தவச்சாலே அலங்காரம் செய்து வருகிறான் தெரியுமா? அசுரனாகப்பட்ட வல்லரக்க ராஜமன்னே அவன் சாந்து கொண்டு தரமொழிகி சந்தனத்தால் கோலம் போட்டான். மாவால தரமொழிகி மஞ்சளால கோலம் போட்டான். கோலம் போட்ட இடமதியில குருத்து வாழ இலை வெறி அப்படியே குருத்து வாழ இலையின் மேலே நாயகனை பிடித்து வைத்தோ தங்க நரநாளி நரநாளி நரமரக்கா ஏத சேனைகள் தேங்காவா அங்க தீபம் ஏத்திவை கூலிய வெட்டி அங்க 1000 முழம் கம்போ நாட்டி கம்பத்தடி கனத்த செப்பு கொடம் மேல சிவந்த மான்குளைய முடித்து மான்குலைக்கு மேல அவன் மணி உருண்ட அரங்கைகளே எதள என்னை இனிய கொட்ட பாக்குவை அரங்கை இனிய கொட்ட பாக்கு மேல கொத்தமல்லி இதழவை கொத்தமல்லி இதழின் மேல குன்றி முத்து பருப்பு குன்றி முத்து பருப்பின் மேல இந்த அசுரனான வல்லரக்க செவ்வரளி அரும்பு செவ்வரளி அரும்பு மேல முச்சாங்கனிய வைத்தா முச்சாங்கனிக்கு கோழி முட்டை 1 ரூபாய் கோழி முட்டை மேலே குண்டு ஊசி நாட்டுவான் குண்டு ஊசி மேலே வலது கால தான் மடாக்கி இடது கால ஊன்றி கொண்டு ஆண்டவன தாலினை அசுரனான வல்லரக்கே ஒருவருடன் தவம் இருந்தா உடையவனா வரவும் இல்லை
வருட சிவனாறு வரவும் இல்ல வரவும் இல்லை 5 நல்ல வருட காலம் ஆண்டவனார் வரவும் இல்ல வரவும் இல்லை 6 7 வருட காலம் ஏகம்பரம் வரவே இல்லை 10 12 வருட காலம் என்ன பகவான காணாமல் அசுரனான வல்லரக்க உடையவன் புகழ் மறக்கலையே அண்ணா தண்ணே அருந்தலையே ஆண்டவன் திருப்புகழ் மறக்கலையே அரணே நல்ல அரணை என்று அறிய தவம் செய்து வாரா சிவனே நல்ல சிவனை என்று சிவனார் நாமம் தவம் இருந்தார் சிவனார் நினைத்து தவம் இருந்தார் ஒரு வருடமல்ல 2 வருடமல்ல வருடம் 12மாக உண்ணல உறங்கல உடையவன் திருப்புகள் மறக்கல ஏழை இல்லப்பா உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய புகழை மறக்காமல் அண்ணன் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகள் மறக்காமல் அரகர சிவசிவா சம்போ மகாதேவா சர்வலோக நாயகா அண்ணாமலை நாதா உண்ணாமலை பாதகா அநாதரட்சகா ஆபத்துக்கு இளையோனே ஈசா இறைவா ஏழை பிரகாசா என்று வருடம் 12மாக ஆண்டவன் சிவபெருமானை நினைத்து அசுரனாகப்பட்ட வல்லரக்க 12 வருடம் தவம் இருந்து வருகிறான். என்ன குற்றம் செய்தோம்? ஏன் ஆண்டவன் பகவான் வரவில்லை, வரம் ஏன் நமக்கு தரவில்லை என்று மனமதில் எண்ணி ஆண்டவன் சிவபெருமான மனதிலே எண்ணிக்கொண்டு அவன் இன்னும் என்ன விதமாகவே தவம் இருக்கிறான் தெரியுமா? ஆண்டவன பகவான சம்போ சங்கரா ஆண்டவன பகவான சங்கரா சாம்போ சங்கரா ஆடியந்தவன் தெரியலையா சம்போ சங்கரா அரகேந்தவன் தெரியலையா சம்போ சங்கரா சாம்போ சங்கரா ஆடியந்தவன் தெரியலையா சம்போ சங்கரா சாம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சாமி பகவானே யா பகவான பரம்பொருள சம்போ சாம்போ சங்க எங்களை பாராமல் இருப்பதேனோ எங்களை பாராமல் இருப்பதேனோ சாம்போ சங்கர பாராமல் இருப்பதேனோ பாராமல் இருப்பதேனோ நாங்க என்ன குற்றம் என்ன குற்றம் நாங்க
வேண்டுதல் செய்தோம் சம்போ சங்கரா சாம்போ சங்கரா தராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா தராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா சம்போ சங்கரா தாராமல் என்று 12 வருட காலம் பகவான பகவான தானினை அசுரனான வல்லரக்கேன் தவம் இருந்து வாரோ என்ன வீதம் இருக்காரா என்ன மண்டையில செலவுருவி என்ன மண்டகங்கள் கட்டிடுவோம் கொண்டையில செலவுருவி கூடிட்டி முட்டையில நாவதில முளைத்த புல்லே 4 மூலம் வேரோடே உள்நாவில் முளைத்த முல்லே 9 மூலம் வேரோடே உச்சியில முளைத்த புல்லே உச்சியில முளைத்த மரம் உள்ளங்காலில் பூச்சோரியோ உள்ளங்காலில் முளைத்த மரம் உச்சியில பழுத்துதீர இந்த நல்ல கோலத்தோடே இந்த நல்ல கோலத்தோடே இருந்து வரான் வல்லரக்கே வருடம் 12மாக அசுரனாகப்பட்ட வல்லரக்க ராஜமன்னன் ஆண்டவனை நினைத்து 12 வருட காலமாக உண்ணாமல் உறங்காமல் உடையவன் சிவனார் புகழ் மறக்காமல் அன்னன் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனுடைய புகழ் மறக்காமல் அரகர சிவசிவா சம்போ மகாதேவா சர்வலோக நாயகா அண்ணாமலைநாதா உண்ணாமலை பாதக அநாதரட்சகா ஆபத்து குடையோனே ஈசா இறைவா ஏழை பிரகாசா என்று அவன் 12 வருடம் தவம் இருந்து வரக்கூடிய நாளையிலே அரக்கன் செய்யும் தவம் எங்கே வருகிறது தெரியுமா சாம நாடு நல்ல சாமம் போல சாமம் போல சாமம் போல சாமம் போல சதி சாம வேலையிலே சாமம் போல அரக்கன் செய்யும் தவம் அதுதான் கைலாசம் வருகுதையோ வருகுதையோ ஆடாத கைலாசம் ஆடுதையா அசையுதையா அசையுதையோ மகளாத கைலாசம் கைலாசம் நகட்டுமல்ல அசையுதையா சிவபெருமா என்னையது சொல்வாரானா ஞான கண்ணால் பார்ப்பாரா எட்டாவது வனமதியிலே மயகிரி பர்வதத்தில் அசுரனான வல்லரக்கே அவம் இருப்பதை ஆண்டவன் சிவபெருமான் கண்டோ ஆண்டவன் பகவான் அரக்கனுக்கு வரம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் வரக்கூடிய வேளையில பார்வதாதேவி மனசுல எண்ணுகிறார். என்ன எண்ணுதா? ஐயா ஐயா இந்த சாமம் போல இந்த பகவான் எங்க போறாரு?
இவர் போகும் காரணம் என்ன? என்ற ஆதி பராசக்தி பகவா முன்னால வந்தோ யா ஆண்டவா பரமேஸ்வரா ஈசா இறைவா சூரியனும் உதிக்கலைய படியரிசி வாங்கலைய ஆதித்தனும் உதிக்கலைய படியரிசி வாங்கலைய பகவான் எங்கேயோ போறாரு, சாமம் போல எங்க போறாரு அப்படின்னு பார்வதி ஓடோடி வந்து பகவான் முன்னால நீட்டிட்டா. அடேங்க அப்பா, இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆட்டம் ஓவரா இருக்கு. அப்பாவுக்கு ஆட்டம் ஓவரா இருக்கு. ஆட்டம்னா என் பேத்தியும் மவளையும் பார்த்த உடனே அவருக்கு கொடாடிக்க முடியல. நான் என்ன செய்ய? பேத்திய விட்டுறணுமோ? ஒரு மாதிரியா வருது. பரவாயில்ல, அவசரப்பட்டுட்டோன்னு பார்த்துக்கோ ஸ்ரீநிதி, அவசரப்பட்டுட்டாராம். இங்க யாருக்கையிலே மக்கள் செல்வம் யூடியூப் சேனல்ல எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இது நம்ம ஊர்ல லைவ் ஓடிக்கிட்டு இருக்கு. அங்க பாலை பார்த்தான்னு வை, ஒன்னே நாளை கழிச்சு போய் கும்பாங்குத்து குத்திர போறா. பிறவே அக்கா பொண்ணை பார்க்க, அக்கா பொண்ணை வந்து மருமகா வந்து உனக்கு மகா மாதிரி. அப்படி ஒரு இடம் அது கட்டுனா மட்டும்தான் தாய் மாமா, கட்டலன்னா அக்கா பொண்ணு மகா மாதிரி தான். மருமகா என்ன என்ன அர்த்தம்? மருமகான்னா மகா தானே. அடே, நீ மட்டும் 1000 பொண்ணை கட்டலாம் நினைக்கலாமா? இது மாதிரி உன் பொண்டாட்டி நினைச்சா உன் நிலைமை என்ன ஆகும்? சரி, ஓ அக்கா பொண்ணு சைட் அடிக்கிறது. நீ நல்லா அடி பெற, அவ குடுப்பா அடி. எதுக்கு 2 கண்ணும் முட்டா சைஸ்ல இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு மட்டும் இத்தா பெரிய மவாளை பக்கத்துல வச்சுக்கிட்டு நீ பேசுதியா? உனக்கு வெக்கமா இல்ல? எங்க அப்பாக்கு ஏன் இன்னைக்கு 2 கண்ணு பெருசா இருக்கு தெரியுமா? ஏமா? நேத்து முட்டைக்காரர் வந்தாரு. முட்டைக்காரரு நாட்டுக்கோழி முட்டை எடுத்துட்டு வந்தாரு. 2 முட்டையும் அவிச்சு அப்படியே முழுங்கிட்டு வந்துட்டாரு. அதான் 2 கண்ணா வந்து நிக்குது எங்க அப்பா. கண்ணு முட்டை மாதிரி அவர் முழிச்சுக்கிட்டு இருக்காரு. சரிதா. இப்படி ஒரு பிள்ளைய நீ தானே பெத்து வளர்த்துருக்க. அப்போ இப்ப சவையில் வச்சு தானே உன்னைய கேவலப்படுத்துவா. ஓ மச்சான், உமக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்தியா? நான் கூமுட்டை சாப்பிட்டுருக்கேன். கூமுட்டை பிள்ளையா பெத்து வச்சிருக்கேங்க. கேட்டுக்கா. வீட்டுக்கு வரணும். அதனால அப்படி ஆதி பராசக்தியானவா ஆகட்டும் என்று சம்மதித்து அவை பார்த்தா பரமேஸ்வரா சாமம் போல போகும் காரணம் என்ன? ஏய் பார்வதி, அதோ பார்த்தாயா 8வது வனமதிலே இமயகிரி பர்வதத்திலே அசுர அரக்கன் தவம் இருந்து கொண்டு வருகிறான் அல்லவா? அந்த அரக்கனை அழைத்து வந்து வரம் கொடுக்க போறேன் என்று சொல்ல, அப்பேற்பட்ட அரக்கனை அழைத்து வரம் கொடுக்க வேணுமையானா ஆண்டவா பரமேஸ்வரா இருவேரும் சேர்ந்து வரம் கொடுக்க வேணுமையானா அதோ இருக்கிறார் பாருங்க உங்க ஏவல் பிள்ளை நந்தி பகவான். நந்தி பகவானை அழைத்து அந்த அசுர அரக்கனை அழைத்து வர சொல்லுங்கள் என்றார். ஆண்டவன் நந்தி பகவானை வரவழைத்தார். பச்சிலம் குளிகையை கையிலே கொடுத்தார். நந்தி பகவான் வாங்கி பூலோகம் தன்னதிலே வந்தோ அசுர அரக்கனை காணாமல் காலும் ஜோர்ந்து கையும் ஜோர்ந்தே எப்படி தேடி தெரிகிறார் தெரியுமா? எப்போ அங்க அன்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ நான் எப்போ அங்க அன்பேனோ அரக்கனை காண்பேனோ இன்னமும் காணலையா?
அரக்கனை இன்னமும் காணலையே இன்னமும் காணலையா அரக்கனை இன்னமும் காணலையே கைகால நோகுது காணல் அடிக்குது கைகால நோகுது காணல் அடிக்குது கைகால நோகுது காணல் அடிக்குது கைகால நோகுது வேனல் அடிக்குது வெந்த நூறாகுது வேனல் அடிக்குது வெந்த நூறாகுது இன்னமும் காணலைய அரக்கனை இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ எப்போ காண்பேனோ அரக்கனை எப்போ காண்பேனோ இன்னமும் காணலையே எப்போ காண்பேனோ அரக்கனை ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல் ஆடினார் வாடினார் அரக்கனை காணாமல் ஆடினார் பாடினார் அரக்கனை காணாமல் ஆடினார் வாடினார் அரக்கனை காணாமல் தேடின ஓடின தெரியல அரக்கனை தேடினார் ஓடினார் தெரியல அரக்கனை இன்னமும் காணலைய அரக்கனை அரக்கனை இன்னமும் காணலையே